Hello all, welcome to our Crafty World family. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60 years of life journey வந்துட்டு ஒரு சிங்கிள் ஃப்ரேம்ல எவ்வளோ அழகாக நம்மளால ஸ்டோர் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி வைக்க முடியும் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் கண்டினியூவாக பாருங்க, உங்களுக்கே வந்துட்டு சர்ப்ரைசிங்காக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ரெசின் அண்ட் ஹார்ட்னர் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஃப்ரேம் வந்துட்டு நான் சைஸ் அண்ட் திக்னஸ் எல்லாமே பெருசாக செய்ய போகிறேன். அதனால நம்ம ஸ்பூனில் வந்துட்டு மெஷர் பண்ணி ஊற்றினா அளவு கரெக்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வெயிங் மிஷினில் வந்துட்டு நான் மெஷர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 40 grams ஆஃப் ரெசின் வந்துட்டு நான் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு 2:1 ரேஷியோனா 20 grams ஆஃப் ஹார்ட்னர் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ரெசின் ப்ளஸ் ஹார்ட்னர் சேர்த்து டோட்டலாக வந்துட்டு 60 grams வரைக்கும் நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி அதிகமான குவான்டிட்டியில் ஃப்ரேம்ஸ் ஏதாவது ரெசன் ப்ராடக்ட் செய்கிறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வெயிங் மிஷினே வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுங்க. நம்ம ஸ்பூன் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி வந்துட்டு பை வெயிட் வந்துட்டு நம்ம மெஷர் பண்ணும் போது ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் பிக்மெண்ட் ஆட் பண்ணியிருந்தேன், ஆல்கஹால் இங்க்கு. ஸோ நெக்ஸ்ட்டு அதில் வந்துட்டு அதே மாதிரி ப்ளூ சங்கி கிளிட்டர்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணுறேன். ஸோ எல்லாமே வந்துட்டு ப்ளூ ரிலேட்டடாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் ஆல்கஹால் இங்க், அப்புறம் ப்ளூ சங்கி கிளிட்டர்ஸ். எப்போவுமே வந்துட்டு ரெசின் அண்ட் ஹார்ட்னர் மிக்ஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு அதோட வெயிட் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அந்த திக்னஸ் லெவல் அதிகமாக இருக்கும். நம்ம ஸ்டார்டிங்கில் மெஷர் பண்ணும்போது 60 கிராம் இருந்துச்சு. ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 70+ grams இருந்துச்சு. ஸோ மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் வெயிட் அதிகமாக ஆனால் தான் நம்ம வந்துட்டு கரெக்டான ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவுமே வந்துட்டு க்ராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி மோல்டில் வந்துட்டு ஃபுல்லாக நம்ம அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அந்த மோல்டில் எல்லா கார்னர்ஸ் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு அந்த மோல்டு ஸ்பேஸ் இல்லாமல் எல்லா இடத்துலையும் இந்த ரெசின் வந்துட்டு மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் வந்துட்டு ஓவராலாக ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இந்த சங்கி கிளிட்டர்ஸ் வந்துட்டு நான் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுறேன். இப்போது நெக்ஸ்ட் இதில் நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கோல்டு ஃப்ளேக்ஸ். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், நான் எந்த ப்ராடக்ட் செஞ்சாலும் அதில் ஃபைனல் டச்சோ கண்டிப்பாக வந்துட்டு கோல்டு ஃப்ளேக்ஸ் ஆர் சில்வர் ஃப்ளேக்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அது கொடுக்கும்போது நம்மளோட ப்ராடக்ட் வந்துட்டு இன்னுமே ரொம்ப அதிகமான ஒரு லுக் கிடைக்கும். ஸோ இப்போ வந்துட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்ஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு கோல்டு ஃப்ளேக்ஸ் வச்சு நான் டெக்கரேட் பண்ணிவிட்டேன். இப்போது இது வந்துட்டு 6 hours கழிச்சு ட்ரை ஆகிட்டு நான் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். இப்போ தான் நம்ம அந்த 60 years ஆஃப் லைஃப் ஜேர்னியை வந்துட்டு நம்ம இதில் செட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃப்ரேம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 60th ஹாப்பி பர்த்டே ஃப்ரேம். ஸோ இவங்களுக்கு வந்துட்டு 60வது பிறந்த நாள். அதுக்காக தான் வந்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிக்கர்ஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ 60 yearsன்னு சொல்லும் போது பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் இருந்தே வந்துட்டு லைஃப் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அவங்க பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவலாக எடுத்த ஃபோட்டோ, அப்புறம் மேரேஜ் ஆகும்போது கூட பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸ் தான். அப்போ வரைக்குமே கலர் ஃபோட்டோஸ் வந்துட்டு இல்லை. நெக்ஸ்ட்டு அவங்க ஃபேமிலியாக டேர்ன் ஆகிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஃபுல் ஃபேமிலி ஃபார்ம் ஆகிட்டதுக்கப்புறமே வந்துட்டு ஸ்டில் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ தான் இருந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு 3 ஜென்ரேஷன் வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட், அதாவது ஃபர்ஸ்ட் 3 ஃபோட்டோஸ் வந்துட்டு அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஜென்ரேஷனில் எடுத்தது. நெக்ஸ்ட்டு 3 ஃபோட்டோஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கலர் ஃபோட்டோஸ் வந்துட்டு எவல்யூஷன் இருந்துச்சுல, ஸோ அந்த பீரியடில் வந்துட்டு எடுத்தது. இந்த மாதிரி 60 years ஆஃப் ஃப்ரேம்ஸ் அண்ட் ஜேர்னிஸ் வந்துட்டு நம்ம ஒரு சிங்கிள் ஃப்ரேமில் நம்ம செட் பண்ணும் போது ரொம்ப ப்ரீஷியஸாக இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு பர்சனலாக இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் வந்துட்டு செய்கிறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைச்சதுக்கு ரியலி ஐ ஃபெல்ட் ஸோ பிளஸ்ட். இந்த மாதிரி 60 years ஆஃப் லைஃப் ஜேர்னியை வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறது நிஜமாவே ரொம்ப ஒரு ப்ரீஷியஸான விஷயம் இல்லை. நீங்களுமே இதே மாதிரி உங்களோட லைஃப் ஜேர்னி ஃபுல்லாக ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும், இல்லை நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு இதை மாதிரி ஏதாவது வெட்டிங் கிஃப்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஆர்டர்ஸ் வந்துட்டு நீங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணலாம். அப்படி இல்லை நானே ஏதாவது ஹேண்ட்மேடாக பண்ணுவேன், பட் எனக்கு இந்த மெட்டீரியல்ஸ்லாம் எங்கே வாங்குறதுன்னு தெரியல, அதுக்கு ஏதாவது ஐடியா கொடுங்க அப்படின்னாலும் அதுக்குமே நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் இன்ஸ்டாகிராமில் சேல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மெட்டீரியல்ஸில் என்னென்ன வேணுமோ அது எல்லாமே வந்துட்டு என்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு எனக்கு டிஎம் பண்ணி இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே நீங்களே வாங்கி உங்கள் பேரண்ட்ஸ்க்கு நீங்களே உங்களோட ஓன் கஸ்டமைஸ்டு ஃப்ரேம்ஸ் கூட கிஃப்ட் பண்ணலாம். ஸோ இப்போவே மிஸ் பண்ணிடாமல் உடனே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க்கை வந்துட்டு கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். இப்போது நெக்ஸ்ட்டு வந்துட்டு 3rd லேயர் ஆஃப் ரெசின் வந்துட்டு நான் போர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஸ்டிக் பண்ணிட்டதுக்கப்புறம் ஒரு லேயர், அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு லேயர் ஊற்றிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ இது 6 hours கழிச்சு ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. நான் யூஸ் பண்ணுற ரெசின் வந்துட்டு 6 hours க்யூரிங் டைம் இருக்கிறதுலே மோஸ்ட் ஃபாஸ்ட் க்யூரிங் டைம்னே சொல்லலாம். ஸோ 6 hours வந்துட்டு நமக்கு எல்லா ஃப்ரேம்ஸும் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ ஃபுல்லாகவே நம்ம ஃப்ரேம் வந்துட்டு ரெடி ஆயாச்சு. இனி இதில் வந்துட்டு அந்த பட்டி டிங்கரிங் வேலை தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது நெக்ஸ்ட்டு வந்துட்டு சாண்ட் பேப்பர், பிகாஸ் இந்த ஃப்ரேம் வந்துட்டு நான் அந்த மோல்டில் இருக்க ஃபுல் திக்னஸ் அளவுக்கு வந்துட்டு நான் ஃபில் பண்ணலை, பாதிலே வந்துட்டு எடுத்துட்டேன். பிகாஸ் எனக்கு அந்த திக்னஸ் அளவே போதும்னு தோணுச்சு. நான் யூஸ்
பண்ணுற மோல்டு பார்த்தீங்கன்னா 50 mm டீப் கிட்ட இருக்கும். ஸோ பட் எனக்கு அவ்வளோ டீப் வேண்டாம், அதனால நான் ஹாஃப் டீப்லேயே வந்துட்டு எடுத்துட்டேன். ஸோ இந்த டெப்த் வந்துட்டு எனக்கு இருந்தால் போதும். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லாக அந்த சர்க்கிள் எட்ஜஸ் ஃபுல்லாக வந்துட்டு சாண்ட் பேப்பர் வச்சு நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இதோட பேக் சைடில் வந்துட்டு சில்வர் கோட்டிங் கொடுக்க போகிறேன். நான் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ப்ளைனாகவே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். பட் இது வந்துட்டு கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி இது அடாப்ட் ஆகிக்கிறது. பட் அந்த ஃபோட்டோஸ் வந்துட்டு அவ்வளோ கிளியராக இல்லை எல்லா பேக்ரவுண்ட்ஸ்க்கும். அதனால் இது வந்துட்டு எங்கள் மம்மி சஜஸ்ட் பண்ண ஐடியா தான். இந்த மாதிரி பேக்ரவுண்டில் வந்துட்டு சில்வர் கலர் கூட ஃபோட்டோஸ் நல்லா ஹைலைட்டடாக தெரியும், இன்னும் நல்லாயிருக்கும்னு எங்கள் அம்மா சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ இந்த ஐடியா கிரெடிட்ஸ் கோஸ் டு மை மாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடு எட்ஜஸில் வந்துட்டு கோல்டன் கலர் மார்க்கர் யூஸ் பண்ணி ஃபுல்லாக நம்ம வந்துட்டு அவுட்லைன் மாதிரி கொடுத்துடலாம். நான் இந்த மார்க்கர்ஸ் எல்லாமே வந்துட்டு டெக்கோ கலர் மார்க்கர் தான் யூஸ் பண்ணுறேன். குவாலிட்டி எல்லாமே வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும், அந்த ஷைனிங் லுக்குமே நமக்கு கிடைக்கும். ஸோ இதிலே வந்துட்டு டிஃப்ரெண்ட் நிப் எட்ஜஸ் எல்லாமே வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணலாம். இப்போது இந்த எட்ஜஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு கோல்டு ஃபினிஷிங்கில் கொடுக்கும்போது அந்த ஃப்ரேம்க்கே ஒரு செப்பரேட் அழகான ஒரு லுக்கு கிடைக்கும். அதனால தான் நான் மோஸ்ட்லி இப்போ ரீசெண்டாக பண்ணுற எல்லா ஃப்ரேம்ஸுமே கோல்டன் எட்ஜஸ் கொடுக்குறேன். இப்போ இது ஃபுல்லாகவே வந்துட்டு ரெடி ஆயாச்சு. 60 years ஆஃப் லைஃப் ஜர்னி ரொம்ப சிம்பிள் கிடையாது. ஸோ லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் அவங்க க்ராஸ் பண்ணி வந்தது எல்லாமே இருக்கும். அந்த எல்லா மெமரிஸுமே வந்துட்டு ஒரு சிங்கிள் ஃப்ரேமில் வித் அவங்க கப்புள்ஸோட நேமோட சேர்த்து பார்க்கும்போது ரொம்பவே ஒரு ப்ரீஷியஸான மொமெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு இந்த ஃப்ரேம் ரொம்பவே ஒரு பெஸ்ட் ஃப்ரேம்னு நான் சொல்லுவேன் நான் செஞ்சதில். உங்களுக்கு இந்த ஃப்ரேம் பிடிச்சிருக்கா இல்லையா, நீங்களும் இந்த மாதிரி ப்ரிசர்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்லையான்ட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ஃப்ரேமில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்றதையுமே வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க, லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோவை கண்டினியூவாக பார்த்துட்டு இருந்த உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Bye bye.